கௌரவ ஜனாதிபதி அவர்களின் சிந்தனைக்கமைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது நாடுபூராகவும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று வாகரை பிரதேசம், நாகபுரம் மற்றும் பால்சேனை கடற்கரை ஓரங்களில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றும் பணி இடம்பெற்றது. இந்த செயற்திட்டமானது வாகரை பிரதேச செயலகம் மற்றும் அகம் நிறுவனம் மற்றும் வாகரை பிரதேச சபை ஊழியர்களுடன் இணைந்து நாகபுரம் மற்றும் பால்சேனை வாழ் பொதுமக்களும் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இந்த திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை இவ்வாறு கூறினர். இன்று எமது பிரதேச செயலகமும் பிரதேச சபையும் இணைந்து எமது கடலோர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்றும் பணியில் எமது நாகபுரம் பால்சேனை வாழ் மக்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயல் திட்டம் ஆனது எமது கடலோர பகுதியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் துப்புரவுகளை துப்புரவு செய்வதும் எமது பாதுகாப்பையும் ஏற்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியான திட்டங்களை எமது பிரதேச செயலகம் பிரதேச சபையும் இணைந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இதேபோன்று வருகின்ற காலங்களிலும் எங்களுக்கு இப்படியான கழிவுப் பொருட்களை அகற்றும் பணியில் எமது நாகபுரம் பால்சேனை வாழ் மக்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயல் திட்டம் ஆனது எமது கடலோர பகுதியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் துப்புரவுகளை துப்புரவு செய்வதும் எமது பாதுகாப்பையும் ஏற்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியான திட்டங்களை எமது பிரதேச செயலகம் பிரதேச சபையும் இணைந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் எமது பால்சேனை கிராமத்தில் கடற்கரை சுத்தம் செய்கிற திட்டத்திற்குள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக பல மக்கள் வந்து இதை துப்புரவு செய்து கொண்டனர். அத்தோடு இதற்கு அனுசரணை வழங்கிய அகம் நிறுவனம் மற்றும் பிரதேச செயலக நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர், ஏனைய நாகபுரம் மற்றும் ஆடித்தலைவர் அனைவரும் வந்து சிறப்பான முறையில் அரசினால் அமல்படுத்தப்படுகின்ற திட்டம் வெற்றி அளித்துள்ளது. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோர்லப்பேட்டு வடக்கு வாகர பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பால்சேனை நாகபுரம் கிராமம் கடல் பகுதியில் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு அமைவாக இன்று சிரமதான பணிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த சிரமதான பணிகள் கிராம மட்ட பொது அமைப்புகள், மீனவர் சங்கங்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு 2 கிலோமீட்டர் அளவிலான இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருக்கிறது. பால்சேனை கடற்பரப்பிலே இன்று மிகவும் ஒரு சிறப்பான நாள் என்ற வகையிலே இன்று நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்று பால்சேனை நாகபுரம் கடற்பரப்பிலே எமது ஜனாதிபதியின் சிந்தனையின் கீழ் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்கின்ற அடிப்படையிலே கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சிந்தனையின் கீழ் இன்று பால்சேனை கடற்பரப்பு மிகவும் சிறப்பான முறையிலே கிளீன் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன். மிகவும் ஏராளமான மக்கள் இங்கு கலந்து கொண்டு எமது பிரதேசத்தில் உள்ள அனைத்து கடற்பரப்பையும் சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதிக்கு இந்த வேளையில் நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏனென்றால் ஜனாதிபதி சிந்தனையின் கீழே நாடு பூராகவும் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவது மிகவும் வரவேற்க